இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இல்ல, காதல் தான் இருக்கா. நீ எப்பவும் டிபிக்கலாவே பிஹேவ் பண்ற மாமா. எனக்காக வர, நான் பக்கத்துல வந்தா நீ தூரமா போயிடுற. நம்ம லவ் ஸ்டோரி பயங்கர த்ரில்லிங்கா ஸ்டார்ட் ஆகுதுல்ல? நான் ஒன்னும் உனக்காக வரல, என்ன விட. உனக்கு பயங்கரமான ஈகோ மாமா. எதிரியோட பொண்ணுன்றதுனால என்ன உனக்கு பிடிக்கும்னு சொல்றதுக்கு உன் ஈகோ குறுக்க வருது. ஆனா இங்க வர்றதுக்காக மட்டும் 50 lakhs கட்சிக்கு ஃபண்ட் கொடுத்திருக்க. எதுவும் பார்க்கவும் முடியல, கேட்கவும் முடியல. உள்ள என்ன பண்றாங்க? ஐயோ, இவ பயங்கரமான ஆளா இருக்கா. மரியாதைங்கிறது இதுவா? நான் என்னமோ நினைச்சேன். இவ ஏதோ வேற போக்குல போறா. நாம உடனே போய் இத அபூர்வா கிட்ட சொல்லணும். அபூர்வா, அபூர்வா, அபூர்வா. நான் தான் சொல்றேன்ல, நான் ஒன்னும் உனக்காக வரல. அப்புறம் வேற யாருக்காக வந்த? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. பெண்கள் எதை பேசினாலும் அதற்கு அர்த்தமே வேறு. இந்த பாட்ட இப்ப நான் மாத்தி தான் பாடணும்னு நினைக்கிறேன். எனக்காக நீ வரலன்னா எனக்காக தான் அர்த்தம். யாருக்காகவோ வந்திருக்கன்னு சொல்றேன்னா இன்டைரக்டா நீ என்ன லவ் பண்றேன்னு தான் அர்த்தம். கரெக்ட் தானே? உனக்கு என்ன தோணுதோ நினைச்சுக்கோ, என்ன விடு. பாத்தியா பாத்தியா, உன் வாயாலேயே ஒத்துக்கிட்ட. தேங்க்யூ மாமா. விஷத்தை கலந்து குடிக்க வைக்க வேண்டியவனுக்கு ஜூஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. ஏய் அபூர்வா, அபூர்வா, இங்க பாரு அபூர்வா. உன் பொண்ணு சொன்னது எல்லாமே பொய். அது மரியாதை இல்ல, அதுதான். அதுனா? நான் சொல்றத நீ வேற மாதிரி புரிஞ்சுக்கிறியே தவிர அதுதான். சித்தி, அதுதான் அதுதான் சொல்லி அடிக்கடி என்ன கடுப்பேத்திட்டு இருக்காத. ஏற்கனவே நான் ரொம்ப இரிட்டேட் ஆயிருக்கேன். பாயிண்ட்டுக்கு வந்துட்ட. அவன் மேல இருக்கிற மரியாதைக்காக தான் உன் பொண்ணு கூப்பிட்டான்னு வச்சுக்கோ. இந்த குடும்பம்னால ஆகாதவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஏன்னா அவன் கூட அதுலதான் இருக்கான். எதுல? அதுலதான். எதுல? காதல்லதாமா. உன் பொண்ண அவனும் காதலிக்கிறான். அதனாலதான் கூப்பிட்டதும் மினிஸ்டரை குறுக்க வச்சுக்கிட்டு நேரா வந்துட்டான். இங்க பாரு, உண்மையிலேயே அவன் உன் பொண்ணு நட்சத்திராவை காதலிக்கிறானா இல்ல அந்த சாக்குல உன்னையும் மாப்பிளையும் ஆட்டி படைக்கிறதுக்காக தான் வந்திருக்கானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா? அவன் காதலிக்கிறானா இல்ல உங்களை பழி வாங்கறதுக்காக அவன் அப்படி நடிக்கிறானாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நட்சத்திரா மட்டும் சீரியஸாவே அவனை காதலிக்கிறா. அவன் நடந்து போகும்போது நட்சத்திரா அவனை ரூமுக்குள்ள பட்டுன்னு இழுத்துக்கிட்டாமா. நிஜமாவ சொல்ற சித்தி? நான் கண்ணால பார்த்ததாமா சொல்றேன். நான் பார்த்ததை என்னைக்காவது பொய் சொல்லிருக்கு நான் சொல்லு? அபூர்வா, மரம் மாதிரி இருக்கான். அவனுக்கு 2 டேப்லெட் எப்படி பத்தும்? இன்னும் 2 போடு. போய் சேர்ந்துட போறான் சித்தி. வீட ஒழிஞ்சதுன்னு அர்த்தம். மினிஸ்டர் கூட வந்திருக்கான். போயிட்டானா நம்ம மேல சந்தேகம் வந்துரும்ல. களைச்சி போய் நம்ம கண்ணு முன்னாடி தானே விழுவான். சந்தேகம் எப்படி வரும்? கிடைச்ச வாய்ப்பு விட்டுற கூடாதுமா. போடு போடு, நல்லா கலக்கு கலக்கு கலக்கு, நல்லா கலக்கு. இப்ப எடுத்துட்டு போய் கொடு. சித்தி இந்தா போ, நீ போய் கொடு. உன்னதானமா அவன் எடுத்துட்டு வர சொன்னான். அவன் கேட்டான்னு நானே எடுத்துட்டு போய் கொடுத்தா அவனுக்கு சந்தேகம் வரலாம். அதுவே நீ எடுத்துட்டு போய் கொடுத்தா எந்த சந்தேகமும் வராது. அதுவும் கரெக்ட் தாமா. நான் எதுக்கு குடிக்கணும்? நான் குடிக்க மாட்டேன்.
நீங்க பேசுறது கேட்கும் போது என் டவுட் டபுள் ஆகுது. எங்க குடிச்சு காட்டுங்க. ஒன்னா ரெண்டா 4. நான் குடிக்க மாட்டேன். என்னது ஒன்னா ரெண்டா? வந்ததுல இருந்து நீ கேக்குற கேள்வி ஒன்னா ரெண்டா பதில் சொல்ல முடியாம செத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, டாபிக் ஜூஸ்ல தான் இருக்கு. அது எங்க இருந்தாலும் சரி, நான் அந்த ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டேன். நீங்க குடிக்க மாட்டேன்னு இவ்ளோ கராரா சொல்றீங்கன்னா அபூர்வா இந்த ஜூஸ்ல எதையோ கலக்கிருக்கா. நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல தம்பி, நான் மட்டும் அது குடிக்க மாட்டேன். சரிங்க சித்தி, இந்த ஜூஸ் எடுத்துட்டு போயிட்டு நேரா மினிஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு வரேன். என்ன மினிஸ்டர் சாருக்கா? எதுக்கு? குடிக்கிறதுக்கு. குடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த வீடே சமாதி ஆயிடும். தம்பி தம்பி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இரு இரு இரு. இத ஃபுல்லா குடிக்கணும் அவ்வளவுதானே? ஐயோ, அவனுக்கு 2 டேப்லெட் எப்படி பத்தும்? இன்னும் 2 போடு. போய் சேர்ந்துட போறான் சித்தி. வீட ஒழிஞ்சதுன்னு அர்த்தம். இவனுக்கு குழி தோண்டல, எனக்கு நானே குழி தோண்டிக்கிட்டேன். சித்தி, என்னாச்சு சித்தி? ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன குடிங்க. இத குடிக்கிறேனே, குடிக்காம வேற என்ன பண்றது? ஐயோ, இத குடிச்சா நான் செத்துருவேனே. போதுமா? உன் சந்தேகம் தீர்ந்துருச்சா? இப்போ எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. இப்ப நான் போலாமா? ஹாயா போயிட்டு வாங்க. ஐயோ, ஹாயா? இதுக்கு மேல அங்க ஹாய் பாய் தான். ஐயோ, ஒரு தொட்டி தண்ணி தேவைப்படும் போலயே. இங்க பாரு அபூர்வா, உன் பொண்ணு அவனை ரூமுக்குள்ள இழுத்து போட்டது மட்டும் இல்ல, அவன் கண்ணத்துல முத்தம் கொடுத்த மார்க்கும் இருக்கு. அது கண்டிப்பா உன் பொண்ணோட தான் இருக்கும். அது உண்மையா இல்லையா நீயே பாத்துக்கோ. ஐயோ, என்னது கண்ணத்துல முத்தம் கொடுத்தாளா? இவரு முத்தம் வாங்கிட்டு இருக்காரா? எங்க இருக்காரு இவரு? இப்ப என்ன பண்றேன் பாரு. ஹாய். இங்க வாங்க. பூமி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரே இருக்கா உங்களுக்கு?